அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு சிறப்பு வாய்ந்த புரட்டாசியில் நல்வாழ்வு தரும் நவராத்திரி விழா. இந்த நவராத்திரி விழாவில் மீன ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பாய் தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன, கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசியில் நல்வாழ்வு தரும் நவராத்திரி விழா அமைகிறதுங்க. அந்த வகையில இந்த புரட்டாசி மாதம் ஒரு புனிதமான ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய இந்த மாதத்தில் பெண் தெய்வ வழிபாட்டால் பெருமை சேர்க்கும் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்காங்க. எனவே சக்தி வழிபாட்டால் சஞ்சலம் தீர்க்கும் மாதமான புரட்டாசியில் நவராத்திரி விழாவை கொண்டாடினால் நலம் யாவும் வந்து சேரும். ஆக்கல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கும் மூல காரணமாக விளங்கும் தெய்வங்களான சிவன், பிரம்மா, விஷ்ணுவினுடைய துணைவியர்களான துர்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி ஆகிய தெய்வங்கள் பூமாலை சூடியும் பாமாலை பாடியும் வழிபட்டால் பிரச்சனைகள் அகலுங்க, பொருள் செல்வம் கூடும், வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் பெருகும். அந்த அடிப்படையில் உருவானதுதான் நவராத்திரி விழா. இந்த நவராத்திரி விழாவை பொறுத்த வரைக்கும் சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி. அதே போல் அம்பிகையை கொண்டாட உகந்த நாள் நவராத்திரி ஆகும். நவம் என்றால் 9 என்றும் ராத்திரி என்றால் இரவு என்றும் பொருள்படும். 9 இரவுகள்ல அம்பிகையை கொண்டாடி விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் பொன் பொருட்கள் குவியும் என்றும் சாஸ்திரம் சொல்கிறது. புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி 9 நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி விழா புரட்டாசி மாதம் 6ஆம் நாள் 22/9/2025 அன்று ஆரம்பமாகிறது. அன்றைய தினம் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் குழு வைக்க தொடங்குவார்கள். 30/9/2025 அன்று துர்கா அஷ்டமி, 1/10/2025 அன்று சரஸ்வதி பூஜை, 2/10/2025 அன்று விஜயதசமி நிகழ்வோடு நவராத்திரியும் முடிவடைகிறது. இந்த நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபட்டால் ஒப்பற்ற வாழ்க்கை அமைய பெறும். ஒருவர் வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம் மூன்றும் இருந்தால்தான் கல்வியால் ஈட்டிய செல்வத்தை காப்பாற்றி வைத்து கொண்டு வாழ்க்கை நடத்த இயலும். எனவேதான் வீரம் தரும் துர்கா தேவியை முதல் 3 நாட்களும், செல்வம் தரும் லட்சுமியை அடுத்த 3 தினங்களும், கல்வி செல்வம் தரும் சரஸ்வதியை அடுத்த 3 நாட்களும் முறையாக பூஜை செய்து வழிபட வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். அவ்வாறு வழிபட்டால் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏராளமாக நடைபெற தொடங்கும் என்பது முன்னோர் வாக்கு. தேவியின் அருள் கிடைக்க தேவர்கள் கடும் தவம் செய்தனர். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஆகிய சக்திகளின் பேரருளையும் பெற முயற்சி எடுத்தனர். இச்சா சக்தியாய் முயற்சி எடுத்தனர். தேவர்கள் உடலை அசைக்காமல் தவம் செய்த நாட்களில் எல்லா வஸ்துக்களும் அசைக்காமல் இருந்தன. இதன் நினைவாக குழு வைத்து கொண்டாடுகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழா மட்டுமின்றி பெருமாளுக்குரிய வழிபாட்டு தலங்களில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகிறது. சிவபெருமானின் அருளை பெற்றுத்தரும் கேதார கௌரி விரதம் என்று அனைத்து தெய்வங்களுமான வழிபாடு மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கிறது. புரட்டாசி மாதத்தில் கடைபிடிக்கப்படும் விரதங்கள் சிலவற்றை பார்ப்போம். அந்த வகையில் புரட்டாசி மாத வளர்பிறை சதுர்த்தியில் இந்த விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. விநாயகரை மனதில் நிறுத்தி செய்யப்படும் இந்த விரதத்தை மன சுத்தத்தோடு செய்தால் நாம் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். இது தவிர துர்வாஷ்டமி விரதம் என்பதும் விநாயகரை வழிபடும் ஒரு விரதமாக இருக்கிறது. புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி திதி என்று சிவபெருமானோடு சேர்ந்து விநாயகரை வழிபட வேண்டிய விரதம் இது. இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குடும்ப ஒற்றுமை பலப்படும். இரண்டாவதாக மகாலட்சுமி விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி முதல் 16 நாட்கள் லட்சுமி தேவியை பூஜித்து செய்யப்படும் விரதம் இதுவாகும். தொடர்ச்சி 16 நாட்கள் மகாலட்சுமியை வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் இருக்கும் வறுமை அகலும், ஒளிமயமான வாழ்க்கை அமையும். அது மட்டுமில்லாமல் 3ஆவதாக புரட்டாசி மாத வளர்பிறை சப்தமியில் உமா மகேஸ்வரரை பூஜை செய்து 12 முடிச்சுக்கள் கொண்ட கயிற்றை, அதாவது சரடை, வலக்கையில் கட்டிக்கொள்வார்கள். இந்த விரதத்தால் பிள்ளை பேறு கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் அடுத்ததாக ஜேஷ்டா விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி அன்று ஜேஷ்டா தேவியை நினைத்து செய்யப்படும் விரதம் இது. மகாலட்சுமிக்கு மூத்த தேவி. இவரை பேச்சு வழக்கில் மூதேவி என்று அழைப்பார்கள். அது மட்டுமில்லாமல் சஷ்டி லலிதா விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை சஷ்டியில் பரமேஸ்வரியை குறித்து கடைபிடிக்கப்படும் விரதம் இது. இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் சர்வ மங்களமும் கிடைக்க பெறும். அது மட்டுமில்லாமல் கபிலா சஷ்டி விரதம். புரட்டாசி மாத தேய்பிறை சஷ்டியில் சூரியனை பூஜை செய்து பழுப்பு வண்ணம் கொண்ட பசுமாட்டை ஆபரணங்களால் அலங்கரித்து பூஜிக்கும் விரதமாகும். இதை மேற்கொள்வதால் சகல சக்திகளும் கிடைக்கும் என கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த நவராத்திரி
நவராத்திரி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கொலு வழிபடும் முறை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த வகையில் கொலுப்படிகள் அமைக்கும் முறைகள் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கொலுப்படிகளை 5, 7, 9 என்ற ஒற்றைப்படை வரிசையில் அமைக்க வேண்டும். முதல் படியில் ஓரறிவு கொண்டவைகளான புல், பூண்டு, செடி, கொடி, தாவர வகைகளை வைக்க வேண்டும். இரண்டாவது படியில் 2 அறிவு கொண்ட பிராணிகளான பொம்மைகள், சிப்பி, சங்கு போன்றவற்றை வைக்க வேண்டும், இடம்பெற செய்ய வேண்டும். மூன்றாவது படியில் 3 அறிவு கொண்ட எறும்பு, கரையான் பொம்மைகளை வைக்க வேண்டும். நான்காவது படியில் 4 அறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு, வண்டு போன்ற ஜீவராசிகளின் பொம்மைகள் இடம்பெற வேண்டும். ஐந்தாவது படியில் 5 அறிவு கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவற்றின் பொம்மைகள் வைக்க வேண்டும். ஆறாவது படியில் 6 அறிவு கொண்ட மனித பொம்மைகள் மற்றும் நாட்டிற்காக உழைத்த தலைவர்களின் பொம்மைகள் இருக்க வேண்டும். அதேபோல் 7வது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களின் பொம்மைகள் இடம்பெற செய்ய வேண்டும். 8வது படியில் தேவர்களின் உருவகங்கள், தெய்வங்கள், நவகிரகங்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும். 9வது படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் அவர்களின் துணைவியர்களான சரஸ்வதி, லட்சுமி, துர்கை ஆகிய மூவரின் உருவங்களையும் வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் நடுநாயகமாக கொலுபீடத்தில் விநாயக பெருமானையும் ஆதிபராசக்தியையும் வைத்து வழிபட வேண்டும். இந்த நவராத்திரியான இந்த காலகட்டங்கள்ல மீன ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நாளுக்குரிய புதன் 7ல் ஆட்சி பெறுகிறார். அது மட்டுமில்லாமல் ஒரு விதத்தில் கேந்திரபத்திய தோஷம் என்று சொல்லலாங்க. இருந்தாலும் மற்ற கிரகங்களோடு சேர்ந்து இருப்பதால் அந்த தோஷம் குறைந்துதாங்க வேலை செய்யும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே நேரம் புதன் உங்களுக்கு பளிச்சென்று முடிவுகளை எடுக்க வைப்பாருங்க. இந்த முடிவுகள் உங்களுக்கு பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விதத்தில் அமையிருக்கு. பஞ்சமஸ்தானத்தில் உள்ள சுக்கிரன் உங்களை நன்மைகளையும் பொருளாதாரத்தையும் அதிகப்படுத்துவாருங்க. கலைஞர்களுக்கு யோகம் உண்டு. 6ல் உள்ள கேது வெற்றியை தருவார். ஆரோக்கியத்தை அதிகரிப்பாருங்க. மருத்துவ செலவுகளை குறைப்பார். முன்னேற்றத்தை நோக்கி உங்களை நகர வைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல பகை குறையுங்க. தொழிலில் புது பாதை தெரியும். வெளிநாட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. ராகு காற்று ராசியில் இருப்பதாலும் 12ஆம் இடத்தில் இருப்பதாலும் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கான தசாபுக்தி சாதகமாக இருப்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல் இடம் வாங்குவது, மனை வாங்குவது, வீடு கட்டுவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டவர் மீனராசினியர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே எளிதில் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல சுக்கிரன் 6ல் செல்வதால் தேவையற்ற மனக்கவலைகள் அதிகரிக்கலாங்க. ஒப்பந்தங்கள் சில கை நழுவி போகலாம். கவனத்தோடு இருக்க வேண்டும். கலைஞர்களுக்கு வாய்ப்பு தவறலாங்க. இது தவிர 8ஆம் இடத்தில் செவ்வாய் நுழைவதையும் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டுங்க. பயணங்கள்ல அலைச்சல் அதிகரிக்கும். சிறு விபத்துகள் நடைபெறலாங்க. அதனால் வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருப்பதும் அவசியங்க. நாளில் குரு இருப்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலுக்கு தவறாமல் செல்லுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.